குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இன்றைக்கு தை அமாவாசை, முன்னோர்களுடைய ஒரு நாள். முதல்ல என்ன தானம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். தானம் என்ன செய்யலாம், அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், அதே போல தை அமாவாசை, புதன்கிழமை எல்லாம் ஒன்றாக இணைந்து வருகின்ற இந்த நாளில் எந்த இடத்தில் சென்று தர்ப்பணம் கொடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில்ல போயிட்டு இன்னைக்கு தர்ப்பணம் கொடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில்ல கூட இன்னைக்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை எல்லா கோவில்லையும் உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் அந்தணர்கள். சரி, நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது 7 ஜென்மங்கள் பாவங்கள் நீங்க என்ன தானம் பண்ணலாம், அது நேற்றே ஒரு பதிவு போட்டிருக்க. இருந்தாலும் இன்னைக்கும் இதை ஒரு சில பேருக்கு மறந்துட்டீங்கன்னா இதை பார்த்து செஞ்சிருங்க. வஸ்திர தானம். என்ன தானம்? வஸ்திர தானம். அதே மாதிரி பச்சை காய்கறிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன காய்கறிகள்? பச்சை காய்கறிகள். அதே போல வஸ்திர தானம். நம்மளால இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தட்சணை. அதே போல பச்சரிசி, இந்த பச்சை காய்கறிகள் முக்கியமா அதுல வாழைக்காய் இருக்கணும். இது 3ம் இன்றைய தினம் தானம் கொடுக்கணும். யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுங்க, மிக சிறப்பு. அதுவும் இந்த சிரார்த்தம் செய்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு தானம் கொடுங்க. சும்மா வீட்டு பக்கத்துல இருக்கிற பிராமணருக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த சிரார்த்தம் உட்கார்ந்து செய்பவர்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள், முன்னோர்கள் செய்த கர்மவினை, திருசாபம் எல்லாம் விலகும். கண்டிப்பா செய்யுங்க, உங்களால முயன்றது செய்யுங்க. அதாவது இப்ப வஸ்திர தானம்னு ஒண்ணு, ஐயோ 1000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிலாம் இல்ல. உங்களால இயன்ற வஸ்திரத்தை எடுத்து கொடுங்க. எவ்வளவோ இருக்கு இன்றைய காலகட்டத்துல, சரிங்களா? அதனால பச்சரிசி, பச்சை காய்கறிகள், இதை 3ம் வைத்து அவங்களுக்கு ஒரு தட்சணை போல வச்சு அவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். முன்னோர்களே வாங்கினதாக ஒரு அர்த்தம் அது. சரிங்களா? கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.